நாட்டில் பல நிகழ்வுகள் நம்மை கடந்து செல்கின்றன. அதில் அரசியல், சினிமா என பல துறைகளில் நம்மை வியக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும் பல நிகழ்வுகள் அரங்கேறுகின்றன. அவற்றுடன் நம்மை வருத்தத்திற்கும் கோபத்திற்கும் உள்ளாக்கும் பல குற்ற சம்பவங்களும் நிகழ்கின்றன. அவைகளை நிகழ்த்தும் சமூக விரோதிகளை தோலுரித்து காட்டவே இந்த நிகழ்ச்சி. இது மாலை முரசு வழங்கும் குற்றப்பிரிவு. சமூக விரோதிகளின் எதிரி யாரும் கண்டிராத கோணத்தில். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில் காதல் என்னும் சாலையை கடந்து வந்திருப்பான். காதலில் கண்கட்டிய குருடர்களாக இருக்கும் நம்மை நமது கைப்பிடித்து அதனை கடக்க உதவி செய்பவர்கள்தான் நண்பர்கள். ஆனால் அந்த காதல் உதவி செய்த அந்த நண்பனின் உயிரை காவு வாங்கி உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மேலேரிப்பாக்கம் கிராமம் சத்தமின்றி கிடந்தது. இரவு நேரமானதால் ஆள் நடமாட்டம் அவ்வளவாக இல்லை. அங்கிருந்த ஒரு வீட்டின் முன்பு 2 மோட்டார் சைக்கிள்கள் வந்து நின்றன. அதிலிருந்து ஒருவன் இறங்கிச் சென்று அந்த வீட்டின் கதவை தட்டினான். கதவை திறந்தான் சூர்யா. இவன் சட்டக்கல்லூரி ஒன்றில் படித்து வரும் 1ஆம் ஆண்டு மாணவன். சமீபத்தில் தான் பவுஞ்சூரை சேர்ந்த காயத்ரி என்பவரை காதலித்து மனம் செய்து கொண்டார். கர்ப்பிணியான அவர் மனைவி காயத்ரி சில நாட்களுக்கு முன்பு அவரது தாய் வீட்டிற்கு சென்றிருந்தார். கதவை திறந்து பார்த்த சூர்யா வெளியே நின்றிருந்தவனை பார்த்தார். டேய், என்னடா இந்த நேரத்துல என்று சூர்யா கேட்டார். மச்சி, வாடா சரக்கடிக்கலாம் என்று வெளியே இருந்தவன் சொல்லவே பதில் ஏதும் கூறாமல் வீட்டை பூட்டிவிட்டு அவருடன் சென்றார். மேலேரிவாக்கம் கிராமத்தை சுற்றி காட்டுப்பகுதி, அதனையொட்டி ஏரிக்கரை. ஒரு காலத்தில் அங்குள்ள மக்களுக்கு குடிநீரை வழங்கி வந்த அந்த ஏரிக்கரை தற்போது சமூக விரோதிகளுக்கு மது குடிக்கும் பாராக மாறிவிட்டது என்கிறார்கள். அந்த ஏரிக்கரையோரம் சென்றது சூர்யாவும் அவரது நண்பர்களும் சென்ற மோட்டார் சைக்கிள்கள். அனைவரும் இறங்கி ஏரிக்கரை ஓரமாக அமர்ந்தனர். சரக்கு எங்கடா என்று கேட்டான் சூர்யா. வருது வருது என்று அவனது நண்பர்கள் கூறுவதற்குள் மறைந்திருந்த சிலர் பயங்கர ஆயுதங்களுடன் சூர்யாவை நோக்கி ஓடி வந்தனர். கண் இமைக்கும் நேரத்தில் அந்த சம்பவம் நடந்து முடிந்துவிட்டது. சூர்யாவை சரமாரியாக வெட்டி சாய்த்துவிட்டு அந்த கும்பல் மோட்டார் சைக்கிள்களில் ஏறி தப்பிச் சென்றது. விடியற் காலையில் அந்த ஏரியோரம் நடந்து சென்றவர்கள் சூர்யா கொலை செய்யப்பட்டு கிடப்பதைக் கண்டு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். செங்கல்பட்டு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கந்தன், காவல் ஆய்வாளர் இளங்கோ ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். சூர்யாவின் கழுத்து மற்றும் பிறப்புறுப்பு அறுக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்ததைக் கண்டு காவல்துறையினரே அதிர்ந்து போனார்கள். சூர்யா உடல் அருகே பிளாஸ்டிக் டம்ளர்கள் கிடந்தன. அங்கு அமர்ந்து மது அருந்தியதற்கான அறிகுறி தென்பட்டது. காவல்துறையினர் சூர்யாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடனடியாக கொலையாளிகளை கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் என கூறி சூர்யாவின் உடலை அவரது உறவினர்கள் வாங்க மறுத்து மதுராந்தகம் GST சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கந்தன் குற்றவாளிகளை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் மறியல் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் சூர்யாவை கொலை செய்தவர்கள் யார், எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்ற முதற்கட்ட விசாரணையில் இறங்கியது DSP கந்தன் தலைமையிலான தனிப்படை காவல்துறை. நாள்தோறும் பல குற்றங்கள் நிகழ்கின்றன. அதற்கு பின்னணியில் பல காரணங்கள் உள்ளன. இந்த சம்பவம் நிகழ்ந்தது ஏன், கொலை செய்யப்பட்டவர் யார் என பல கேள்விகளுடன் காவல்துறை. விசாரணையில் வெளிவந்த உண்மைகள் என்ன, காண்போம் குற்றப்பிரிவில். சூர்யா காதலர்களை சேர்த்து வைப்பார் என்ற தகவல் காவல்துறைக்கு கொலையாளிகளை கண்டுபிடிக்க துருப்புச் சீட்டாகி போனது. சமீபத்தில் சூர்யா தனது நண்பர்கள் யாருக்காவது காதல் திருமணம் செய்து வைத்திருக்கிறாரா என்ற விசாரணை வளையத்தில் சிக்கியவர்தான் மேலேரிப்பாக்கத்தை சேர்ந்த அவரது நண்பர் கார்த்திக். காவல்துறையினர் கார்த்திக்கிடம் ரகசிய விசாரணை நடத்தினார்கள். அவரிடம் இருந்து சூர்யா கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் மெல்ல மெல்ல வெளிவர துவங்கியது. மேலேரிப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் ராமு.
ஒரு நாள் அவரது உறவினர் ஒருவர் அவரிடம் வந்து, செங்கல்பட்டு சார் பதிவாளர் அலுவலகத்தில் உங்கள் மகள் திருமண பதிவு அறிவிப்பு ஒட்டப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். என் மகளா? இருக்காது என்று கூறி அவரை அனுப்பிய ராமு பின்னர் சந்தேகத்துடன் அந்த சார் பதிவாளர் அலுவலகம் சென்று பார்த்தபோது திருமண பதவியில் உள்ள பெண் தனது மகள்தான் என்பதை அறிந்து நிலை குலைந்து போனார். பித்து பிடித்த நிலையில் வீட்டிற்கு வந்தார் ராமு. வீட்டில் செல்போனில் தனது திருமண படத்தை பார்த்து கொண்டிருந்தார் அவரது மகள் ஹேமலதா. அவர் அருகில் போனதும் அவள் செல்போனை ஆஃப் செய்துவிட்டு பேசாமல் தன் பக்கத்தில் நின்றிருந்த தந்தையை பார்த்தார். மகளை கூர்ந்து பார்த்தார் ராமு. கழுத்தில் கட்டப்பட்ட தாலி லேசாக தெரிந்தது. ஏமா, இதுவரை என்னிடம் நீ எதையுமே மறைக்க மாட்டியே, இதை மட்டும் ஏமா மறைச்சே என்று நான் தழுதழுக்க கேட்டார் ராமு. நான் மறைச்சேனா? எதப்பா மறைச்சேன் என்றார் ஹேமலதா. உன் கழுத்துல கிடக்கும் தாலிய அதை யார் கட்டியது என்று தந்தை கேட்டதும் அப்படியே அவரை கட்டிப்பிடித்து தனது காதல் திருமணத்தை கண்ணீர் வழியே சொல்ல துவங்கினாள் ஹேமலதா. மேலேரி பாக்கத்தை சேர்ந்தவன் கார்த்திக். அதே கிராமத்தை சேர்ந்த ஹேமலதா கல்லூரியில் படித்து வந்தார். கார்த்திக் அவரது நண்பர் சூர்யாவுடன் தான் எப்போதும் தென்படுவார். அவர்களை சுற்றி இளைஞர்கள் சிலர் இருந்து கொண்டே இருப்பார்கள். சூர்யாவுக்கும் பவுஞ்சூரை சேர்ந்த காயத்ரி என்பவருக்கும் காதல் அரும்பாகியது. ஓராண்டுக்கு முன்பு அவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டனர். அந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து வந்தனர். காயத்ரி கர்ப்பம் அடைந்ததால் அவர் தாய் வீட்டிற்கு கடந்த வாரம்தான் சென்றிருந்தார். சூர்யா வீட்டில் தனியாக இருந்துள்ளார். காதல் புனிதமானது என்று எப்போதும் நண்பர்களிடம் கூறிக்கொண்டிருப்பார் சூர்யா. காதல் என்றால் நண்பர்களுக்கு ஓடோடி சென்று உதவி செய்வாராம் சூர்யா. நண்பர்களுக்கு காதல் தூதுவராகவும் இருந்துள்ளான் சூர்யா. இப்படித்தான் ஹேமலதாவிற்கும் கார்த்திக்கிற்கும் அரும்பிய காதல் மொட்டாகி மலர அதற்கு உரமாக இருந்துள்ளான் சூர்யா. ஒரு கட்டத்தில் ஹேமலதாவின் வீட்டிற்கு அவர்கள் காதல் தெரிய வரவே ஹேமலதாவை கண்டித்துள்ளனர். இது குறித்து அவள் தனது காதலன் கார்த்திக்கிடம் கூறி அழுதுள்ளார். கார்த்திக் தனது உயிர் நண்பன் சூர்யாவை அணுகி ஹேமலதா வீட்டில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததை கூறியுள்ளான். ஹேமலதாவை என்னால் மறக்க முடியாது, அவளாலும் என்னை விட்டு பிரிந்து இருக்க முடியாது என்று கார்த்திக் கூறவே, ஷாஜகான் படத்தில் விஜய் காதலர்களுக்கு உதவி செய்து அவர்களை சேர்த்து வைப்பது போல நண்பன் கார்த்திக் ஹேமலதா காதலை சேர்த்து வைப்பதாக சூர்யா கூறவே அவர்கள் அங்கிருந்து போனார்கள். ஒரு வாரத்திற்கு முன்பு கார்த்திக்கிற்கும் ஹேமலதாவிற்கும் செங்கல்பட்டு சார் பதிவாளர் அலுவலகத்தில் திருமணம் நடந்தது. அதற்கு உதவியவன் சூர்யாவும் அவனது நண்பர்களும். கார்த்திக்கை திருமணம் செய்து கொண்டது வீட்டிற்கு தெரிந்தால் விபரீதமாகிவிடும் என்ற அச்சத்தில் நண்பர்கள் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தார்கள். கொஞ்ச நாட்கள் அலைப்பாயுதே திரைப்படத்தில் வருவது போல தாங்கள் திருமணம் செய்து கொண்டதை மறைத்து அவரவர் வீட்டில் தனித்தனியாக இருப்பது என்று முடிவு செய்தனர். இந்த யோசனையை சொன்னதே சூர்யாதான். அதன்படியே இருவரும் வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த நேரத்தில் தான் ஹேமலதாவின் உறவினர் உருவில் சோதனை வந்து ஹேமலதாவின் வீட்டின் கதவை தட்டியது. மகள் காதல் திருமணம் செய்து கொண்டதை பற்றி கேள்விப்பட்டதும் அவரது தந்தை ராமு நிலை குலைந்து போனார். இந்த விவகாரம் அவர்களது உறவினர்களுக்கும் தெரிய வரவே ஹேமலதா வீட்டில் பிரச்சனை புகைய ஆரம்பித்து விட்டது. தனது தங்கையை ஆசை வலையில் வீழ்த்தி அவளை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக திருமணம் செய்ய காரணமாக இருந்தது சூர்யா தான் என்பது அவளது சகோதரர்களுக்கு தெரிய வரவே அவர்கள் கோபம் சூர்யா பக்கம் திரும்பியது. இது ஒருபுறம் இருக்க, அதே நேரத்தில் கார்த்திக்கின் வீட்டிலும் இந்த பிரச்சனை பூதாகரமாகிவிட்டது. நண்பனாக இருந்த சூர்யாவே இப்படி செய்துவிட்டானே என்ற கோபம் கார்த்திக்கின் சகோதரர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஏற்பட்டுவிட்டது. இந்த இரு குடும்பத்தாரின் கொலைவெறி பார்வையில் சிக்கிய சூர்யா ஒரு ரவுடியாக சுற்றி வந்தான் என்கிறார்கள்.
மேலரி பக்கத்தில் உள்ள பாட்டி வீட்டில் வளர்ந்தவன்தான் சூர்யா. அவனை சுற்றி எப்போதும் இளைஞர் கூட்டம் மொய்த்து கொண்டிருக்கும் என்பதுதான் அந்த ஊர் மக்களின் பார்வையாக உள்ளது. ஹேமலதாவின் சகோதரர்கள் விக்கி என்கிற விக்னேஸ்வரன், சந்தோஷ் மற்றும் தாய்மாமன் அழகேசன் ஆகியோர் சூர்யாவை அழைத்து பேசியுள்ளனர். அவர்கள் இருவரும் மேஜர், விருப்பப்பட்டு திருமணம் செய்து கொண்டார்கள். இனி அவர்களை யாராலும் பிரிக்க முடியாது என்று கூறிவிட்டு சூர்யா சென்று விடவே அவர்கள் ஆத்திரத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டனர். சூர்யா மதுவுக்கு அடிமையானவன். மது கொடுத்தால் எதிரி கூட அவனுக்கு நண்பராகி விடுவார்களாம். மேலேரிப்பாக்கம் கிராமத்தை சுற்றி உள்ள காட்டுப்பகுதி ரவுடிகளின் கூடாரமாக இருந்து வருவதாக கூறுகிறார்கள். சென்னையில் இருந்து பல ரவுடிகள் இந்த கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிக்கு இடம்பெயர்ந்துள்ளார்களாம். சூர்யாவும் நண்பர்களும் அடிக்கடி அந்த ஏரிக்கரை பகுதிக்கு சென்று மது அருந்தி கொண்டாடுவது வழக்கமான ஒன்றுதான் என்கிறார்கள் அவரது நண்பர்கள். சூர்யாவின் மது பலகீனம்தான் அவனது உயிருக்கே உலை வைத்து விட்டது என்று பரிதாபப்படுகிறார்கள் மேலேரிப்பாக்கம் கிராமவாசிகள். சூர்யாவின் மது மயக்கத்தை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்ட கும்பல் அவனை ஏரிக்கரைக்கு அழைத்து சென்று அவனை கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பியோடி விட்டதாக காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மது விருந்து வைப்பதாக ஆசை காட்டி அழைத்து சென்றது அந்த கும்பல். அவர்களை நன்றாகவே தெரியும் என்பதால் அவர்களுடன் சென்றுள்ளான் சூர்யா. சம்பவம் நடந்தவுடனே காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கந்தன், காவல் ஆய்வாளர் இளங்கோ தலைமையிலான காவல்துறையினர் விசாரணையை தொடங்கினார்கள். கொலையாளிகளை பற்றிய அடையாளம் கொலை நடந்த ஒரு சில மணி நேரங்களிலேயே தெரிந்துவிட்டது. கொலையாளிகளை கைது செய்ய காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை எடுத்த போதுதான் சூர்யா கொலை வழக்கில் 2 பேர் உத்திரமேரூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். ஒருவர் ஹேமலதாவின் சகோதரர் விக்னேஸ்வரன், இன்னொருவர் தாய்மாமன் அழகேசன். இவர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்கள் இருவரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாகியுள்ள மற்றவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. காதல் புனிதமானது மட்டுமல்ல, கொல்லாததும் கூட. காதலிக்காக போராடி ஒரு பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டி மனைவியாக்கி கொண்டான் சூர்யா. நண்பனின் காதலுக்காக போராடி இன்னொரு பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டவும் வைத்தான் சூர்யா. ஆனால் காதல் அவனுக்கு அளித்த பரிசு அவன் உயிரை பறித்து விட்டது. நிஜங்கள் திரைப்படங்களாகும் போது பார்த்து ரசிக்கிறோம். திரைப்படங்களில் வரும் சம்பவம் நிஜமாகும் போது உடல் சிலிர்க்கிறோம். நிஜத்தை நிஜமாக பார்க்கும்போது நிழல் கூட நிஜமாக தான் தெரிகிறது. இது நியாயம்தானே? இரு காதலர்களை சேர்த்து வைக்க நினைத்த சூர்யாவிற்கு அந்த காதல் அளித்த சன்மானம் மரணம். பிறர் காதலுக்காக பாடுபட்ட சூர்யா தான் காதலித்து திருமணம் செய்த தன் மனைவியையும் பிறக்கப் போகும் குழந்தையையும் தவிக்க விட்டு சென்று விட்டார். இவ்வாறு ஒருபுறம் காதலுக்காக தன் உயிரை கொடுத்த நண்பர்கள் இருக்க, மறுபுறம் கள்ளக்காதலுக்காக கொலை சம்பவமும் நிகழ்ந்துள்ளது. அதன் பின்னணி என்ன, அதற்கான காரணம் என்ன, நடந்தது என்ன காண்போம் குற்றப்பிரிவில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.